ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுவையான பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லாமே தான் இப்போ நமக்கு தேவை. ஒவ்வொன்றா என்னன்னு பார்த்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளும் பெருங்காயம் எடுத்துட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இதை ட்ரையாக வறுக்கணும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனா கூட நீங்கள் இதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டு, நான் 3/4 கிண்ணம் பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு பூண்டு தான் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கரைசலாக எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு செய்யணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ட்ரையாக வறுத்துக்கணும். நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் நான் இதை வறுக்கிறேன். லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். சீக்கிரமாகவே இது வறுபட்டுரும். அதனால் நம்ம பக்கத்துலேயே நின்று இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாய் தான் நான் வச்சுக்கிட்டேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது கடுகு போட்டு சீரகம் போட்டு, நீங்கள் வெந்தயம் போடுறதுனா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். நான் முதல்ல பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டு நல்லா வதங்கணும்னு சொல்லி முதல்ல பூண்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நல்லா ஓரளவு செவத்த வறுபட்டு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணும். அது வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரையாக வறுக்கும்போது கூட நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு நீங்கள் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நான் ஒரு 10 மிளகு போல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்து அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கெட்டியாக தான் வைக்கணும், தண்ணியாக வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இருந்தாலே போதுங்க, ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த குழம்பு. பூண்டு மிளகு குழம்பு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி நானும் செஞ்சு பார்த்தேன். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பவுடர் சிவப்பு கலரில் வரும். நான் அது போடாமல் அரைச்சனால உங்களுக்கு கலர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சே இதை செய்யுங்க. இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம கருவேப்பிலைகள் போட்டு நம்ம இந்த குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.